ஹாய் காலை வணக்கம் மக்களே. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன். அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஸோ அதனால இப்போ இந்த வீடியோவில் அதற்கான ரிலீஸ் டேட்டும் மற்றும் நம்ம அனிமி டைம்ஸ்ல இப்போ ரீசெண்டாக 18 வயசுக்கு மேலே அதாவது அடல்ட்டுக்கான கெண்டாயோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் கன்னடா டப்பை கொண்டு வந்திருக்காங்க. அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சவனு இந்த கவிதை வந்து நினைச்சேன். இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுங்க. சரி, நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட தமிழ் டப்பிங்கை போன மாதம் February 12 நம்ம அமேசான் பிரைமில் அனிமி டைம்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சீசன் 2 2 வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி போன வாரம் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமிக்கான சீசன் 3க்கான தமிழ் டப்பும் ரிலீஸ் ஆகாமல் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேற ஒன்றை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். ஒன்றில் 3 கெண்டாயோட டப்பை இன்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை உனக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் உனக்கு? கெட்டு போயிடும்ல. ஸோ அதனால யாரும் புதுசாக ஏதோ ஒரு அனிமி ரிலீஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் போய் பார்க்காதீங்க. ஏன்டா இதெல்லாமே ஒரு ஏமாத்து வேலை தான். கூட இருக்கவன நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியை டப் பண்ணி கொண்டு வரைக்க முதல் எபிசோட நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்க்கணும்னா நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரிப்ஷன் படித்தான் ஆகணும். காசு குடியா, கட்டினா தர்றையா படம் இல்ல காசுல இல்லையா? அப்ப உனக்கு படம் கிடையாது, போயா. பண்ணா எப்படி இது? ஸோ அதனாலேயே அதுக்கப்புறமா சில பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்துருப்பாங்க. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும்தான் இருக்க, நான் வேஸ்ட். ஸோ அதனாலேயே இந்த சப்ஸ்கிரிப்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி அடுத்தடுத்து சில அனிமியை டப் பண்ணி தான் கொண்டு வரணும். ஆனால் இவங்க அதுக்கு பதிலாக தான் இந்த 3 கெண்டாயுமே டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3லையுமே ஒன்றில் மொத்தமாகவே 8 எபிசோட் தான் வரும். இந்த 8 எபிசோட்டையுமே மொத்தமாக சேர்த்தாலே 30 நிமிஷம் கூட வராது. ஸோ அதனால இவங்களையுமே ஈஸியாக டப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. முக்கியமாக இதெல்லாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்களே ஒரு ஏமாத்துற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதே நம்ம கிரஞ்சிரோலில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதோ ஒரு அனிமியை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ முக்கியம்ண்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணி ஏமாத்தினா போதும்ன்ற மாதிரி தான் இவங்க இப்போ இதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட சீசன் 3யுமே போன வாரம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் ரிலீஸ் ஆகலை. முக்கியமாக இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட சீசன் 2வோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணக்கே இந்த டைம்லேயே சீசன் 3 மற்றும் சீசன் 4க்கான டப்பிங் வேலையை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நாமளும் போன வீடியோவில் போன வாரம் தான் ரிலீஸ் ஆகாமட்டுமே சொல்லியிருந்தோம். ஏன் போன வாரம் ரிலீஸ் ஆகலையேண்டா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணால் அவங்களுக்கு அடுத்த மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனுமே கிடைக்கும். என்ன ஒரு புத்திசாலித்தனம் என்றால் தான் இவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால் அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங் அடுத்த 2 வாரத்துக்குள்ளே எதிர்பார்க்கலாம். முக்கியமாக அடுத்த வாரமே ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புமே இருக்குது. இல்லாட்டி அடுத்த 3 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இருக்குது. மற்றும் முக்கியமாக இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆக எங்கே ரிலீஸ் ஆகுதோ அங்கே போய் சப்போர்ட் பண்ணாதான் அவங்க அடுத்தடுத்து இல்லை அனிமியோட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாமளுமே சொல்லியிருப்போம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மற்றும் முக்கியமாக இப்படித்தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்டா அனிமி டைம்ஸ் நேமில் அனிமியை வெட்டிட்டு கெண்டாய் டைம்ஸ் அவங்க மாற்றி இந்த உதவாத கெண்டாயை ரிலீஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதை விட்டுட்டு ஒரு அனிமியோட தமிழ் டப்பிங் வந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வகையில் நம்ம கிரஞ்சிரோல பாராட்டி தான் ஆகணும். அப்பப்போ சில அனிமியோட தமிழ் டப்பிங்குமே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக 2 அனிமியோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் தான் இருக்கேன்ல. இந்த வாரம் நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் ஆனதை பார்க்குறத விட்டுட்டு நம்ம கிரஞ்சிரோலில் இந்த கோட் ஆஃப் ஹை ஸ்கூல் அனிமியோட தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே ஒரு ரீசெண்டான அனிமி. சில பேருக்கு இந்த அனிமி வெர்த்தாமே இருக்கும். பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக்கு டக்கு டக்குன்னு வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமாலே ஓய்யால போறா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில தட்டிடுங்க.